முதல் வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நம்ம தியானிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு தாழ்மையினூடே பலன் கொள்ளுதல் அப்படிங்கிறது. தாழ்மையினூடே பலன் கொள்ளுதல், ஸ்ட்ரென்த் த்ரூ ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தாழ்மையாக இருந்தால் அது மற்றவங்க நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, அது தாழ்மையாக இருந்தோன்னா மற்றவங்க நம்ம பலவீனராக கோழையாக நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இருக்குது. ஆனால் வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும்போது யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவரெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். தாழ்மையினுடைய நீங்கள் நானும் பலன் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய நம்ம தியானமாய் இன்றைக்கு இருக்க போகிறது. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்கே அவர் அப்படிங்கிறது ஆண்டவரை பற்றி சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏசாயா சொல்றாரு, எங்கள் காரியங்களெல்லாம் நடத்தி வருகிறவர் நீரே அப்படிங்கிறார். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நடத்தி வருகிறவர். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். இந்த விசாரித்தல் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை தமிழில், விசாரித்தல் அப்படின்னம்னா. இப்போது நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பாவை விசாரித்தோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படி தானே சொல்லுவோம், உங்கள் அம்மா அப்பாவை விசாரித்தோன்னு சொல்லுங்கள், ரொம்ப நாளாச்சு அவங்கள அப்படிமா. அது எங்கேயாவது போயிட்டு வந்தால் நம்ம சொல்லுவோம், உங்களை அங்கே விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த விசாரிக்கிறது என்னது? சுகநலனை தெரிந்து கொள்வது, அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் இந்த விசாரித்தல் அப்படின்னு ஒரு பகுதி இங்கே நம்ம சொல்கிறோம். இன்னொரு விசாரித்தல் இருக்குது. அது என்னென்னா, என்னை விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிம்பா. இல்லை, போலீஸ் விசாரிக்கிறது, கோர்ட்டில் விசாரிக்கிறது, இது ஒரு விசாரணை. இது என்ன விசாரணை? நீ குற்றவாளியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, குற்றம் சாட்டுவதற்கு, நடந்த காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசாரணை வைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் விசாரிக்கிறது இந்த ரெண்டுக்கும் மாறான ஒன்று. நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேச்சு கேட்கறது இல்லை. நாம் அவங்கள விசாரித்தோன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்கிறோமே, அதுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. அல்லது நம்மளை குற்றஞ்சாட்டுவதற்காக விசாரிக்கிற ஒரு விசாரணையும் இல்லை. இங்கே தேவன் நம்மளை விசாரிக்கிறவர் அப்படின்னா அவர் கருசனையோட உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய, நம்முடைய தேவைகளை சந்திக்க, ஏற்ற சமயத்தில் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண, நம்மளை பலப்படுத்த இப்படி விசாரிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர் அப்படின்னா பேச்சுக்கு சும்மா பேசுகிறவர் இல்லை, அது குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. அவர் விசாரித்து நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த, நம்மளை மேன்மைப்படுத்த அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறவர். சொந்த பந்தங்கள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸுங்க விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, சக விசுவாசிகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர் அவர் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மனுஷர் விசாரிச்சாங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு விட்டுட்டு போகிறவல்ல, நம்ம நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கும்படி நமக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். அடுத்த பகுதியில் வாசிக்கிற வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு போடுறது. அவர் நம்மளை விசாரிக்கிறவர். நம்மளை உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய போக்குவரத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிற தெய்வம். அவர் நம்மளை விசாரித்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறதுனால நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை விசாரித்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் வழியாய் நம்ம நடத்துகிற ஆண்டவர். கர்த்தர் விசாரித்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் நம்மளை விசாரிக்கிறதுனால நமக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி, இந்த கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று இங்கே பேதுரு எழுதுகிறார். இந்த கவலை அப்படின்னா என்னது? முதல்ல நமக்குள்ள உண்டாகிற ஒரு வருத்தம், அப்படி தானே?
நம்முடைய இயலாமையிலே அல்லது ஒரு காரியம் நடக்காதப்ப நமக்குள்ள ஒரு வருத்தம் வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளை கவலையாக மாற்றிடுது. நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம், அது நடக்கலைன்னு சோர்வு வருது, வெறுப்பு வருது. பல நேரங்களில் அப்படியே இருக்கிற இடத்துல உட்காந்துடுறோம். சில பேர் அதனால மனசளவில் பாதிக்கப்பட்டு சரீரமும் பாதிக்கப்படுது. இதெல்லாம் கவலையினால் உண்டாகிற காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னார். அப்போ நீ கவலைப்படுறதுனால உன்னால் ஒன்றும் முடியாதுப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். நம்ம கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் எதையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நமக்காய் கவலை கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்ம காரியத்தெல்லாம் பொறுப்பெடுக்கிற ஆண்டவர். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு அப்படி கவலை வந்துச்சுன்னா அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை விசாரிக்கிறாரு, நம்மளை பின்தொடர்றாரு, முன்னும் பின்னும் இருந்து நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை வலதுகரத்தை பிடித்திருக்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு. இந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏதாவது கவலை இருந்தால் அந்த கவலையை என் மேலே வச்சிருக்கிறார். உலகத்தில் மனுஷங்க இப்படி யாராவது சொல்லுவாங்களா, உன் கவலையை கொண்டு வந்து என் மேலே வை அப்படின்னு. ஒரு தடவை சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கோம்ல அப்படிமோ, எங்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோமோ. 2வது தடவை 3வது தடவை சொன்னால் உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வச்சிருங்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்ம கவலைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த கவலைகள் என்ன செய்யணுமா, ஆண்டவர் மேலே தூக்கி வச்சிடணும். இந்த சாலை ஓரங்களில் ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சுமைதாங்கி கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கும். அந்த நாட்களில் இருந்துச்சு. இப்போ ஒரு சில இடங்கள்ல இருக்கும், கழுதப்பாதம்பாங்க, நடபாதம்பாங்க, நிறைய இடங்களை பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் சத்திரங்கள் பக்கத்தில், குளத்துக்கு பக்கத்தில் மரத்தடிகளெல்லாம் இந்த இதை வச்சுருப்பாங்க. அந்த வழியில் நடந்து போகிறவர்கள், தலையில் சும கொண்டு போகிறவங்க இறக்கி வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க வழியில், அல்லது இறக்கி வச்சா தூக்கி விட ஆள் இருக்காது. இதுக்காகத்தான் இந்த கல்லுகளை அங்கங்கே வச்சுருப்பாங்க, சுமைதாங்கி கல். சுமைதாங்கி கல்லுங்கிறது கீழேருந்து ஒரு கல் மேலே இருக்கும், மேலே படுக்கையாக ஒரு கல் இருக்கும். இந்த நம்ம டி லெட்ரு மாதிரி, இங்கிலீஷ் லெட்ரு மாதிரி அது இருக்கும். இவங்க அது மேலே தூக்கி வச்சுட்டு இந்த மரத்தடியில் படுப்பாங்க, குளத்தங்கரில் படுப்பாங்க. கிராமங்களில் மாடு வச்சு தண்ணி இறைக்கிறவங்க, கமலை வச்சு இறைக்கிறவங்க, அவங்களும் வச்சுருப்பாங்க. அந்த கல் மேலே போய் இதை இறக்கி வச்சுருவாங்க. அது அந்த பேர் வரல, அவங்க கிராமத்தில் சுமைதாங்கி கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கல், வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிராமத்தில். அதில் கொண்டு போய் இந்த கமலையை தூக்கிட்டு போகிறவங்க அது மேலே இறக்கி வச்சுட்டு மாட்டெல்லாம் கட்டிட்டு திரும்ப அதை கிணத்துக்குள்ளே இறக்குவாங்க தண்ணி இறைக்கிறதுக்கு. கமலக்கல்லா, புது வார்த்தையாக சொல்லுதீங்களே, உங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்களோ? சரி, எனக்கு அது பேர் மறந்துடுச்சு, ரொம்ப வருஷங்களானதுனால. சரி, அந்த கல் மேலே கொண்டு போய் சுமையை வைப்பாங்க. எதுக்குன்னா அங்கே நமக்கு தூக்கி விடுறதுக்கும் இறக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. அதில் இறக்கி வச்சுட்டு திரும்ப அடுத்த வேலை செய்யும்போது எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு தான் சுமைதாங்கிக்கல். இப்போ ஆண்டவரும் நமக்கு ஒரு சுமைதாங்கிக்கல்லாக தான் அவர் நம்மகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் என்ன பாறை இருந்தாலும் அதை ஏன்ட்ட இறக்கி வைங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வர்ற நோக்கத்தில் ஒன்று என்னன்னா, நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு போகிறோம் அப்படின்னா திரும்பவும் அதே சுமையை சுமந்துட்டு போகக்கூடாது, அதே கவலையை சுமந்துட்டு போகக்கூடாது. அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க போய் அந்த ஷைலோவில் தேவனுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ண போகிறாங்க. அங்கே அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சது பிறகு வேதம் சொல்லுகிறது, அதாவது அவங்க தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லுது. அதன் பின்பு அவர்கள் துக்கமுகமாக இருக்கலைன்னு போடுது. ஆனால் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணதுக்கு பின்னால் துக்கமுகமாக இருக்கலை. ஏன்னா தம்முடைய கவலையை எல்லாம் ஆண்டவர் மேலே இறக்கி வச்சுட்டாங்க. இந்த குழந்தை இல்லைங்கிறத மற்றவங்க தன்னை கேலி கிண்டல் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இறக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முன்னாடி நானும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கிராமத்தில் ஒரு பாட்டி விறகு பொறுக்கிட்டு வந்துச்சான். காட்டில் போய் விறகு பொறுக்கிட்டு ஊர் கிராமத்தை நோக்கி நடந்து போச்சான். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டிக்காரரும் ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காரு.
இதை பார்த்த உடனே பாட்டி என்ன கேட்குது, நான் வண்டியில் ஏறிக்கிட்டேம்மா. உடனே அங்கே தானே போகிறோம், ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டி வண்டியில் ஏறிக்கிடுச்சான். கொஞ்சம் தூரம் போன பிறகு பாட்டி முணுமுணுத்துக்கிட்டே சொல்லிச்சான், தலை ரொம்ப வலிக்குதே, கழுத்து வலிக்குதே அப்படின்னு. அவர் என்ன பாட்டின்னு திரும்பி பார்த்தா, வண்டியில் ஏறினதுக்கு பிறகும் பாட்டி தலையில் விறகு கட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அம்மா வண்டியை பத்துருவருக்கு, ஏம்மா நீ தான் வண்டியில் ஏறிட்டியே, பிறகு சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, நீ வண்டியில் தானே ஏற சொன்ன, விறகு கட்டை இறக்கி வைனா சொன்ன அப்படின்னுச்சான். இன்னைக்கு இப்படி தான் நம்ம பல பேர் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு பிறகும், வசனங்களை கேட்டது பிறகும், ஜெபம் பண்ண தெரிஞ்சதுக்கு பிறகும், தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை கவலைகளை இறக்கி வைக்காம நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சுமந்தோம்னா நம்ம கழுத்து தான் வலிக்கும் இல்லை. ஆண்டவர் சமூகத்திலே நம்மளுடைய கவலைகளை வச்சுட்டோம்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால அவர் எல்லா கவலைகளையும் மாற்றுவார். தேவன் நமக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போ நீங்களும் நானும் ஒன்று அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஆண்டவர் நம்முடைய பாரங்களை நம்முடைய கவலைகளை சுமப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிட சொல்லியிருக்கார். அவர் மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். எதனால அவர் தான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அவன் தப்பு செஞ்சுட்டு என் மேலே தூக்கி போட்டான் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பழிய என் மேலே தூக்கி போட்டான் அப்படிம்பாங்க. பழிய தூக்கி போட்டுறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பாரமாக இருந்தாலும் சரி அதை என் மேலே தூக்கி போட்டுப்பா. கர்த்தர் நான் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேங்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்பமோ, படிப்போ, வேலையோ, எதிர்காலமோ எதை குறித்தா இருந்தாலும் நமக்காக நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு நம்ம ஆண்டவர் இருக்கிறதுனால அந்த கவலையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பல நேரங்களில் வசனங்களை தியானிக்கிற நாம, ஜெபிக்கிற நாம, என்னதான் ஜெபம் பண்ணாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அந்த பாரங்களை சுமக்கிறதுனால நமக்கு விடுதலை இல்லை. நிறைய பேர் மனதளவிலே பாதிக்கப்படுகிறோம். அந்த மன அழுத்தத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஏன்னா இந்த கவலை, என்னதான் வசனம் கேட்டாலும் சரி வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏன்? அந்த கவலை நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கு. பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும். நான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை, விசுவாசம் தான் நம்முடைய அடிப்படையே. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எதையும் சந்திப்பார். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எதையும் செய்து முடிப்பார். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு போதுமானவர். இதுதான் நம்ம அடிப்படை விசுவாசம். அப்போ கர்த்தர் நமக்காக இருக்கும்போது நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார், எல்லாத்தையும் அவர் செய்வார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போன உடனே கொஞ்சம் பேருக்கு நல்லா தூக்கம் வரும், அப்படிதானே? அந்த காற்று அடித்த உடனே நல்லா நம்ம தூங்குவோம். யாராவது எனக்கு பயமாக இருக்கே, டிரைவருக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த ரூட்டு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறிட்டேன், அவர் மதுரை பக்கம் ஓடிட்டு போயிட்டா என்ன செய்கிறது, அல்லது வழியில் போய் நிறுத்திட்டா என்ன செய்கிறது, ஓடைக்குள்ளே இறக்கிட்டா என்ன செய்கிறது, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போய் யாராவது டிரைவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோமா? நம்ம டிரைவர் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, நான் உங்களை நம்பி ஏறி வரலாமா, உங்கள் ஊருக்கு கொண்டு போயிடுவீங்களா, என்னைக்காவது கேட்டிருக்கோமா? பஸ்ஸு போட பார்க்குறோம், நம்ம வாட்டுக்கு ஏறி உட்காந்துரும், டிக்கெட் எடுத்துகிட்டு பேசாமல் இருக்கோம், நல்லா தூங்கிடுறோம். அடுத்து ஊர் பேர் சொல்லும் போது தான் நம்ம முழிக்கவே செய்கிறோம். கொஞ்சம் பேர் சாதாரண போட நம்பி ஏறுறோம், சாதாரண ஒரு மனுஷனை நம்பி பஸ்ஸில் உட்காடுறோம். ஆனால் உங்களை என்னையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையில ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாச நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. நமக்கு பல நேரங்களில் என்ன உண்டாகுது? கவலை, சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா, இது நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா, பல நேரங்களில் நம்ம குழம்பி போயிடும். ஆனால் சத்திய வசனம் நமக்கு போதிக்குது, உங்கள் கவலைகளை எல்லாம் ஏன், அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நம்ம மேலே அக்கறை உள்ளவர். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் மேலே கவலையை வச்சுட்டோம்னா அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். தேவையில்லாமல் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுனாலும் சரி கர்த்தர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிற ஆண்டவர், அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம அதை குறித்து ஒருபோதும் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. நாம் செய்ய வேண்டிய நம்முடைய வேலையை செய்யணும், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற கடமைகளை நாம் செய்யணுமே ஒழிய கவலைப்படுவது என்பது நம்மகிட்ட இருக்கவே கூடாது.
ஆண்டவரை சொல்லிட்டு கர்த்தர் நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே, அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுக்கிறவர். சரி, இப்போ என்ன கேள்வினா, அவர் யாரை விசாரிக்கிறார், யாருடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார்? இதான் அடுத்த கேள்வி. அவர் உங்களை விசாரிக்கிறார். யாரை விசாரிக்கிறாரு? யாருடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார்? ஒரு பெரிய கேள்வி. இது 7வது வசனம் இப்படி சொல்லுது. ஆனால் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த நிபந்தனைகள் போல அடுத்தடுத்து வர்றதை பார்க்குறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்திலையும் தேவன் முன்னும் பின்னும் சில ரகசியங்களே வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நடுச்சங்களை ஒரு மாதிரி டக்குன்னு என்ன செய்கிறோம்? ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அது நம்முடைய வாக்குத்தத்தமாய் நம்முடைய மனப்பாட வசனமாய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வசனம் அப்படி நிறைவேறணும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அதுக்கு முன்னால் பின்னால் என்ன சொல்லுது நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். இங்கே 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்தபடி முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, யாரை விசாரிக்கிறார், யாரு கவலை ஏற்றுக்கொள்றாருன்னா, எடுத்த உடனே யாரை ஆரம்பிக்கிறாரு? இளைஞரே. ஆண்டவருக்கு அப்போ முக்கியம் யாரு? எடுத்த உடனே அவங்கள தான் வசனம் ஆரம்பிக்குது. வாலிபர்கள். வாலிபர்னா யாரு? ஒவ்வொருத்தரும் ஒரு வயசை வச்சுருக்கோம் இல்லை? அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னார், 60 வயசு வரைக்கும் வாலிபர் தான் ஐயா அப்படின்னாரு. இரண்டு கேட்டால் எனக்கு இன்னும் 60 வயசு எனக்கு 60 வயசு ஆகுது, அதனால நான் யார்? வாலிபர் அப்படின்னாரு. அதை கேட்டுக்கிட்டு அது இன்னும் சொன்னார், எனக்கு 75 வயசு ஆகுது, நானும் வாலிபன் தான் அப்படின்னார். யாராவது என்ன அங்கிள்னு கூட்டிங்கன்னா எனக்கு கோபம் வரும், அண்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்னாரு அவர். என்னென்ன நான் வாலிபன் 75 வயசு ஆகுது, என் கூட யார் ஓட்டப்பந்தயத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது அப்போ இந்த வாலிபர் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனநிலையை சார்ந்ததாகவும் பல இடங்களில் இருக்குது. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? வாலிபர்னா திருமணம் ஆகாதவங்களை மட்டும் வாலிபர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருமணம் ஆனவங்களும் வாலிபர் தான், அப்படி தானே? எல்லாரும் பலரும் நம்மள வாலிபர்களாக தான் இருக்கிறோம் இன்னும். சரி, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாலிபர்களுக்கு என்ன சொல்கிறார், இளைஞருக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் இளைஞர்களை விசாரிக்கணும்னா, அந்த வாலிபர்களை விசாரிக்கணும்னா, இவங்க கவலையெல்லாம் அவங்க மேலே போடணும்னா, முதல்ல அவர் சொல்கிற நிபந்தனை என்னென்னா, இளைஞரே மூப்பருக்கு. மூப்பர்னா யார்? நம்மளோட பெரியவங்க, அப்படி தானே? வயசில் மூத்தவங்க. முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணுமா? மூத்தவங்களுக்கு கீழ்ப்படி. வாலிபர்கள். இன்னைக்கு வாலிபருடைய நிலைமை என்ன தெரியுமா? பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்களாம் அந்த காலத்தில் இருக்கீங்க, உங்கள் காலத்தில் அப்படி, நீங்கள் படிக்கும்போது அப்படி, நீங்கள் அதை செய்யும்போது அப்படி, இப்போ காலமே மாறி போச்சு அப்படிமா. வாலிபருடைய நிலப்பு என்னன்னா, இப்போ உலகமே மாறிட்ட மாதிரி இவங்க ஒரு புது ஜீவராசி மாதிரியும், பழைய ஆட்கள்லாம் ஏதோ வித்தியாசமான ஆட்கள் மாதிரியும், தொடர்பே இல்லாத மாதிரியும் இந்த ஜெனரேஷன் கேவை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. பெத்தவங்க பெரியவங்க நன்மைக்கு தான் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட அக்செப்ட் பண்ண முடியாமல் திரும்ப திரும்ப பேசுவாங்க. அன்றைக்கு ஒரு அப்பா மகளை பார்த்து சொல்கிறாரு, ரோட்டில் பார்த்து போமா, கவனமாக போ அப்படிங்கிறாரு. அது திரும்பிக்கிட்டு, நான் இன்னும் சின்ன பிள்ளையாக்கும், சும்மா பார்த்து போன்னு இருக்கியா அப்படிங்கிற ரோட்டில் நின்று. ஏன்னா அதுக்கு பார்த்து போன்னு சொன்னதையே அதால் தாங்க முடியல. அப்போ மற்ற புத்தி சொன்னால் அது எப்படி தாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வாலிபர்கள் பெரியவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்குறதே இல்லை. நிறைய பேர் இந்த விதவிதமான பைக்குகளை பார்க்குறேன், அதே நேரத்தில் விதவிதமான விபத்துகளும் நடக்குது. பெற்றவங்க சொல்கிறாங்க, இவ்வளவுக்கு பைக் வேண்டாம்ப்பா, உனக்கு இந்த பைக்கு போதுன்னா, இல்லை அந்த தெருவில் அவன் வச்சுருக்கான், இந்த தெருவில் அவன் வச்சுருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கான், கூட படிக்கிறவன் வச்சுருக்கான், அதே பைக் தான் எனக்கு வேணும். பைக் விலை எவ்வளவு? பைக்கு 2 லட்சம் ரூபாங்க. கார் விலை இப்போ எது விற்குது? பைக்கு விற்குது. சொல்லி சொல்லி பார்க்காங்க. இவன் போக மாட்டேங்கிறான், காலேஜ் போக மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், வேலையை செய்ய மாட்டான், சண்டைக்கே வந்துக்கிட்டே இருக்கான். இது சமாதானம் கேடாக இருக்கேன்னு கடன் வாங்கி லோனுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் வாங்கி கொடுக்காங்க.
அப்படி வாங்கி மரித்து போனவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் பெற்றோர் சொல்ல கேட்கல? பெற்றவங்க சொல்றாங்க இதை படிப்பா நல்லதுங்கிறாங்க. நிறைய வாலிபர் கேட்கறது இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறான், அங்கே போய் தானே சேருவேன், அவங்க கூட தான் படிப்பேன் அப்படின்ட்டு போகிறது. கடைசிக்கு படிப்பையும் முடிக்கிறது இல்லை, அல்லது வேலைக்கும் போக முடியல. இப்படி ஒரு கூட்டம். பெற்றவங்க சொல்கிறத, மூப்பர்கள் சொல்கிறத, பெரியவங்க சொல்கிறத கேட்டு முதல்ல கீழ்ப்படிங்கிற. கர்த்தர் நம்மளை விசாரிக்கணும்னா, கர்த்தர் நம்மளை கவலையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கீழ்ப்படிதல் முக்கியம். யாரு? வாலிபர்களை சொல்கிறார். பின்னால் அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லாரும்னா இது வாலிபரை மட்டும் குறிக்கல, எல்லா வயசுக்காரங்களையும் குறிக்குது, எல்லா நிலைமைக்காரங்களையும் குறிக்குது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்துங்கிறார். அவர் தான் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது இல்லை, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து அப்படின்னு. திருமண வீடுகளில் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். அதில் மனைவிகளே புருஷர்களே அப்படின்னு வாசிப்போம். இந்த ரெண்டையும் சொல்றதுக்கு முன்னாடி வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனுக்குள் அல்லது கர்த்தருக்குள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள்ங்கிறார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மனைவி தான் கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. ஆனால் வசனம் என்ன சொல்றது? ஒருவருக்கு ஒருவர், ரெண்டு பேரையுமே சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள்னு பல இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு இடம் இதுவும் வருது. நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனையே வராது, குழப்பங்களே வராது, சண்டை வராது. இப்போ என்ன பிரச்சனை? நீ சொல்லி நான் கேட்கணுமா, நீ சொன்னால் நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு பேசும்போது தான் சண்டை சச்சரவுகளே வருது. ஒருவரை ஒருவர் மேன்மையாக நினைச்சாங்கன்னா, ஒருவரை ஒருவர் தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சாங்கன்னா, ஒருவரை ஒருவர் பெரியாளுன்னு நினைச்சாங்கன்னா இந்த கீழ்ப்படியாமை வராது, ஈகோ வராது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டியவங்களா இருக்கிறோம். பொதுவாக நம்ம சொல்லும் போது சொல்லுவோம், வசனத்தெல்லாம் பயங்கரமாக பேசுவோம், மனப்பாடமாக சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பேர் மிரட்டி கீழ்ப்படிய வச்சாங்க. நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க, நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு வைப்பாங்க. இங்க வேதம் அப்படி சொல்லலை. கிறிஸ்துவின் நிமித்தம், வேத வசனத்தின் நிமித்தம் கர்த்தருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம கீழ்ப்படியணும். அதான் வேதம் நம்ம மட்டும் எதிர்பார்க்குது. அப்ப கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம தேவனால விசாரிக்கப்படுகிறவர்களாய், தேவன் மேல நம்முடைய கவலையெல்லாம் வைக்கிறவர்களாய் நாம மாற முடியும். சரி, அப்ப முதல்ல எடுத்தது என்னதுதான்? கீழ்ப்படிதல். அதை தொடர்ந்து சொல்றாரு, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறார். அணிந்து கொள்றதுன்னா என்னது? மேலே போட்டுக்கிறது. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மேலே ட்ரெஸ் விதவிதமாக நம்ம போட்டு வரோம். எதுக்கு? நம்மளை பார்ப்பாங்க, பார்க்கும்போது நம்ம முகம் தெரியும், அடுத்து என்ன தான் தெரியும்? நம்ம போடுற ட்ரெஸ்ஸு தான் தெரியும். நான் சொல்கிறது ஆவிக்குரியவங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி தானே, ஒரு மாடஸ்டாக வாழக்கூடியவங்களை. நீ ஊருக்குள்ளே நிறைய பேர் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறான், உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி, ஆணும் பெண்ணும். அதெல்லாம் பேய். நீங்கள் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ட்ரெஸ்ஸு உடம்புல அளவு குறையுதுன்னா சாத்தான் உள்ளே வந்திருக்கான்னு அர்த்தம், லேகியோன் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். லேகியோன் தான் அன்றைக்கி என்ன செஞ்சான்? ட்ரெஸ்ஸோட அளவு குறைஞ்சிச்சு. அதனால் கவனமாக இருக்கணும். வெளியில் எப்படி ட்ரெஸ்ஸை போடுறோம், நாகரிகங்கிற பேரில் வெளி உலகத்தில் எப்படி எப்படியோ அலைகிறாங்க, அப்படி இல்லை. சரி, நல்லா கவனிக்கணும். வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். அடுத்து என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறார். எதை? மனத்தாழ்மையை. அப்ப நம்ம மனத்தாழ்மை மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, வெளிப்படையா தெரிகிற மாதிரி நம்மகிட்ட தாழ்மை வெளிப்படணும். தாழ்மைனா சில பேர் பேச்சில் சொல்லுவாங்க, சொல்லுங்க கேட்குறோம், நீங்க சொல்லுங்க கேட்குறோம் அப்படின்னு. அது பேச்சு தான், ஐயா அம்மான்னு அப்படி பேசுவோம், அது வாயில கீழ்ப்படுகிறது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? மனசுல தாழ்மைங்கிறார். மனத்தாழ்மை அது உள்ள இருந்து வர்றது. இப்போ கர்த்தர் நம்மளை விசாரிக்கணும்னா நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவது
மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். இதெல்லாம் எங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையா இருங்க நீங்க சொல்லல, கவனிக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட? சக மனுஷரிடத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்மளோட பழகிறவங்க மத்தியில மனுஷரை பத்தி இங்க பேசுறார். நம்ம கீழ்ப்படுகிறதும் யாருக்கு தான் கீழ்ப்படுகிறோம்? ஒருவருக்கு ஒருவர். மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு யாருக்கு முன்னால? மனுஷருக்கு முன்னால. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அப்ப கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா, மனத்தாழ்மை இல்லைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும்? பெருமை வந்துடும். ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சாதாரண மனுஷன் எதிர்த்துனாலே நம்மளால சமாளிக்க முடியல பல நேரத்தில், அப்படிதானே? ஆனா இப்ப எதிர்த்து நிற்கிறது யார் எதிர்த்து பார்ப்பலையா? கர்த்தரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சேனைகளின் கர்த்தர், அவர் எதிர்த்து நிற்பாராம். யாரை எதிர்த்து நிற்பாரு? பெருமை உள்ளவனை. ஏன்னா பெருமை பிசாசுடையது. அங்க பரலோகத்திலிருந்து இந்த பெருமை சுமந்துட்டு வந்துட்டா லூசிபர். அதனால பெருமைனாலே ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை, தாழ்மை அப்படின்னா இங்க வறுமையை பத்தி பைபிள் பேசல. தாழ்மை வேற, வறுமை வேற. தாழ்மைங்கிறது எளிமைக்கு நம்மை நடத்தும், ஏழ்மைக்கு அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏழ்மைன்னா என்னது? கிழிஞ்ச ட்ரெஸ் போடுறது, அழுக்கான ட்ரெஸ் போடுறது, ஓட்டக்கூட வச்சிருக்கிறது, பிஞ்ச செருப்பு போடுறது, இதெல்லாம் என்னது? ஏழ்மை, அதாவது தருத்திரம். இங்க ஆண்டவர் அதை சொல்லல, எளிமையை சொல்லுகிறார், தாழ்மையை சொல்லுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இப்படி பேசணும்னா நம்ம யார் மதிப்பா? நம்ம ஒரு கெத்தா காட்டிக்க வேண்டாமா? நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்க வேண்டாமா? இப்படித்தான் நிறைய பேர் பெருமை பேசிட்டு தெரியும். நான் யார் தெரியுமா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு. ஆனா வேத வசனம் சொல்லுது, மிக அழகா சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். எவனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா வேணாலும் இருக்கட்டியா. தன்னை பெரிய ஆளுன்னு ஒரு ஆளு சொன்னா எல்லாரும் யாருதான்? ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போவோம். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ. சமீபத்தில் நம்ம பாஸ்டர் ஒருத்தர் என்ற ஒரு சம்பவத்தை சொன்னார். பாஸ்டர், எங்கள் ஊரில் ஒரு வீடு பிரதிஷ்டை, சொந்தக்காரங்களை வீடு பிரதிஷ்டை கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே 2 பாஸ்டர்மார் வந்திருந்தாங்க அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாருன்னார். ஆண்டவரை புகழல, யாரை புகழ்றது? ஐயா வந்திருக்கிறார், அவர் அப்படியா யானையாக்கும் பூனையாக்கும் உயர்த்துறது. பதிலுக்கு அவர் இவரை சொல்லுவார். 2 பேரும் மாறி மாறி பேசுறாரு. இன்னொரு வேடிக்கையா சொன்னாப்புல, கர்த்தர் சொல்றார், வசனம் சொல்லுதுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல பாஸ்டர். ஐயா சொல்றார், ஐயா சொல்றாரு தான் முழுக்க சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னார். இதெல்லாம் என்னது? பெருமைப்படு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தம்ம பெருமைக்குள்ளவங்களா காட்டிக்கிறது, வெளியே யாருன்னு காட்டிக்கிறது. ஆனா சத்திய வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ இந்த வசனத்துல, இந்த 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையுமா யார் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் விசாரிக்கிறார், அவருடைய கவலைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப 6வது வசனத்துக்கு வாங்க. இதுக்கு பிறகு இதுவரைக்கும் யாரும் 5வது வசனம் யாரை சொல்லுது? மனுஷர் முன்னால சொல்லுது, மனுஷர் முன்னால. இப்ப 6வது வசனம் சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இப்ப யாரை பத்தி பேசுது? இப்போ ஆண்டவர். நம்ம தேவன் ஏற்ற காலத்துல உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. கீழ்ப்படுகிறதும் மனத்தாழ்மையா இருக்க வேண்டியதும் கர்த்தருக்கு முன்னால, மனுஷருக்கு முன்னால முதல்ல ஆரம்பிக்கணும். இது எங்க கொண்டு போய் விடுதுன்னா, கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் விடுது. கர்த்தருக்குள்ள ஒருத்தங்க அடங்கி இருக்கணும்னா முதல்ல நாம நம்ம குடும்பத்தில், நம்முடைய உறவுஜனங்கள் மத்தியில், நம்ம விசுவாச மக்கள் மத்தியில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் முதல்ல நம்ம கீழ்ப்படிய பழகணும். கீழ்ப்படிதல், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறவங்களா மாறி மனத்தாழ்மையை நம்ம தரிச்சு கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்பு கர்த்தருடைய பலத்தை கைக்குள்ளவே அடங்கி இருக்க முடியும்.
இங்கே நம்ம பெருமைக்காரங்களாக இருந்தோம்னா, கீழ்ப்படியாதவங்களாக இருந்தோம்னா, வீணு விவாதங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒருபோதும் கர்த்தருடைய கைக்குள்ளே அடங்கியிருக்கவே முடியாது. கர்த்தருடைய கைக்குள்ளே அடங்கியிருக்கணும். முதல்ல இந்த 2 காரியம் தேவை. அடுத்து ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கணுமா. எதுக்கு? ரொம்ப அழகாக சொல்றாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்குங்கிறார். அப்போ தேவனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களை என்னை உயர்த்தி வைக்கணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேங்கிறார். ஆண்டவருடைய பேரை தெரிஞ்சிருந்தாலே அவர் என்ன செய்வாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அப்போ உங்களை என்னையும் உயர்த்தணுங்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். ஏன் அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருன்னா, நீங்களும் நானும் உயர்த்தப்படணுங்கிறதுக்காக. அதுதான் கர்த்தர் வந்தார். அப்போ ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். ஏற்ற காலத்தில். இந்த ஏற்ற காலங்கிறத நம்மளை பல நேரங்களில் குழப்பத்தை உண்டாக்குது. நம்ம ஒரு ஏற்ற காலத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது இந்த டயத்தில் நடக்கணும், ஐயா இது இப்போ நடக்கணும். நம்ம ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம். நம்ம அளவுகோலுக்கும் தேவனுடைய அளவுகோலுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 1 சாமுவேலை வாசிக்கும்போது அன்னாள் குழந்தை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் அவங்க ஜெபம் பண்ணல, பல வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க. எப்பையெல்லாம் அந்த ஷைலோவுக்கு வர்றாங்களோ அப்பையெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்கல. காலங்கள் கடந்து போது எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. காலங்கள் கடந்து போகுது. ஆனால் ஒரு நாளில் இந்த அம்மா போய் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவனை ரைட். அப்போ நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் தலையில் சவரங்கத்தையே படாமல் அவனை வளர்த்து கொண்டு வந்து ஒம்மட்டையே கொடுத்துருவேங்கிறான். இப்போ ஆண்டவர் நோக்கம் என்ன தெரியுமா? ஏலி வீழ்ந்து போனார், ஏலியின் பிள்ளைகள் வீழ்ந்து போனாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும். இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை, இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயாதிபதி தேவை, தமக்கு ஒரு ஊழியக்காரன் தேவைன்னு ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்காரு. பாவமறியாத ஒருத்தர் அங்கே கொண்டு வரணும்னு அவர் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணுது, ஆண்டவரை நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அந்த பிள்ளையை உம்மட்டையே வந்து கொடுத்துறையா ஊழியத்துக்குங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு உடனே கிராண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னால் ஒரு சாமுவேல் பிறந்திருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். ஆனால் இப்போ பிறக்கிற சாமுவேல் இவங்களுக்கு வெறும் பிள்ளை இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு நியாயாதிபதி, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷனாய் மாறி போனார். அப்போ கர்த்தர் காத்திருந்தது எதுக்கு? அந்த காலத்துக்கு. அப்போ ஆண்டவரை பொறுத்த மட்டும் ஏற்ற காலம் என்னன்னா, இந்த சாமுவேலை உயர்த்தி வைக்கிறதுக்கு நினைக்கிறார். ஆனால் அண்ணாளுக்கும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதியா. அப்போ இவங்களுடைய ஏற்ற காலம் இவங்க நினைச்சது வேற, கர்த்தர் நினைக்கிற ஏற்ற காலம் வேற. இவங்க நினைச்ச போது ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்திருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசி நியாயாதிபதி கிடைச்சிட்டார், அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மகத்துவமான ஒரு மனுஷன் கிடைச்சிட்டார். அப்போ தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக அடங்கி இருங்கிற. கர்த்தர்கிட்ட யார் அடங்கி இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டவர். இப்போ அடங்கி இருக்குது, யார்கிட்ட அடங்கி இருக்கணும்? கர்த்தர்கிட்ட அடங்கி இருக்கும், நம்மகிட்ட அடங்கி இருக்கணும். நம்ம ஊர்கள் எல்லாம் அந்த நாட்களில் நிறைய பேர் சென்னையை சுற்றி கடை வைக்க போவாங்க, இங்கேருந்து தான் போவாங்க. இப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னா அங்கே கடைகள் வைப்பாங்க, வேலைக்கு இங்கேருந்து ஆளை கூட்டு போவாங்க. கடலை மிட்டாய் கடைக்கோ பலசர கடைக்கோ காய்கறி கடைக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம கிராமங்கள்லேருந்து பையங்களை கூட்டு போவாங்க. கூட்டு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ காசு பணத்தை திருடாமல் சொன்னதை கேட்டு ஒழுங்கா உண்மையாக
கடையில் வேலை செஞ்சீங்கன்னா, நீ பெரியவனான பிறகு நாங்களே உனக்கு ஒரு கடை வச்சு கொடுப்போம், நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், நீ நல்லா இருக்கலாம். நீ ஏதாவது ஏட்டி போட்டி செஞ்ச, சொன்னதே கேட்கல அப்படின்னா திருப்பி அனுப்பி விட்டுருவோம், பார்த்துக்கோ. அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. இப்படி போய் அந்த கடையில் அடங்கி இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. பல கடைகளை வச்சு இன்றைக்கி சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய கடைகளெல்லாம் நம்ம ஊருக்காரங்க இங்கேருந்து போனவங்க தான். அவங்க அடங்கி இருந்தாங்க, உயர்த்தப்பட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சேர்க்காளிம்பாங்க நம்ம ஊரில், அதே மாதிரி அடுத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு சென்னையில் போய் சேட்டை பண்ணியிருப்பான். 6 மாதம் ஒரு திருப்பி விட்ருவாங்க, போட அடுத்த ட்ரெயினில் அனுப்பி விட்ருவாங்க. இங்கே வந்து பழையபடிக்கும் இங்கே ஊரை சுற்றிக்கிட்டு தெரியும், அல்லது ஏதாவது செங்கலை சுமந்து கஷ்டப்பட்டு கிடப்பேன். இது வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் அடிபணிஞ்சிருக்காங்களோ, அவருக்குள்ள யார் அடங்கி இருக்காங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டவர். தேவன் நம்மளை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்திலே நம்மளை உயர்த்துகிற கர்த்தர். அவர் நம்ம காரியங்களை பொறுப்பெடுப்பார், தேவைகளை சந்திப்பார், ஏற்ற சமயத்திலே நம்ம உயர்த்துவார். அப்போ தேவன் நம்மளை விசாரிக்கணும்னா, நம்மளுக்கு கவலைகளெல்லாம் அவர் மேலே வைக்கணும் அப்படின்னா, இங்கே மனுஷருக்கு முன்பாக நம்ம கீழ்ப்படியணும், மனுஷருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும். ஒருபோதும் பெருமை பேசக்கூடாது, ஒருபோதும் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது, ஒருபோதும் அதிகாரத்தில் இருக்க மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கோமோ, யாரெல்லாம் மனத்தாழ்மையோடு இருக்கோமோ, மனுஷர் முன்பாக அவர்கள் தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது கர்த்தர் அவர்களை விசாரிக்கிறார். கர்த்தர் அவருடைய கவலையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க அப்படின்னா, ஊருக்குள்ள ரவுடித்தனமெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஆண்டவரை விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறது, இஷ்டப்படியெல்லாம் நடக்கிறது, அப்படிலாம் இருந்தால் கர்த்தரை ஒன்றும் விசாரிக்க மாட்டார், போடா அப்படின்ட்டு போயிடுவார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆனால் துன்மார்க்கருடைய ஜெபங்களை அவர் கேட்கறதே இல்லை. அவருடைய செவி எப்போயும் திறந்தா இருக்கு, அவருடைய கரங்கள் எப்போ நீட்டப்படுறதா தான் இருக்கு. ஆனால் துன்மார்க்கங்களுக்கும் பாவிகளுக்கும் அவர் செவி கொடுக்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் நம்மளை விசாரிக்கணும்னா, கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வச்சிடணும்னா, இங்கே 5-6 சொல்ல இந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். மனுஷருக்கு முன்பாக நம்ம கீழ்ப்படியணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக நாம் அடங்கியிருக்கணும். இப்படி இருந்தோம்னா அவர் நம்மளை விசாரிப்பார், நம்முடைய பாரங்களெல்லாம் அவர் மேலே வச்சிடலாம். இதை சொல்லிட்டு அடுத்து ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்கிறார். இப்படி மனத்தாழ்மையாக நம்ம இருக்கும்போது, கர்த்தருடைய கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது சில பிரச்சனைகளும் வருகிறது. அதனால ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்ம விசாரிக்கப்படணும்னா, நம்ம கவலையெல்லாம் தேவன் மேலே வைக்கணும்னா நமக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு தேவை. அது என்ன அப்படின்னா, இந்த 8 இருந்து 10 வரைக்கும் அவர் சொல்றார். என்ன விழிப்புணர்வு தேவை பாருங்க. முதல்ல நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி தேவை. நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். நமக்கு ஒருத்தங்க சொல்றாங்க, அங்கே போங்க, அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு, நல்லா சுகமாக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படித்தவர், நல்ல ஏற்ற மருந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு ஆள் சொல்லுது, இதோ அந்த கிராமத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கைப்பிடிச்சு பார்த்து உடனே அவங்க வியாதிக்கு மருந்து கொடுத்துருவாங்க அப்படிமா. இங்கே நல்ல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுங்க இதை விட்டுட்டு உடனே எங்கே ஓடும்? அங்கே போட. அது விசாரிக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறது சரியா, யாருக்காவது வைத்தியம் பார்த்துருக்காங்களா, யாராவது சுகமாக இருக்காங்களா, எதையும் விசாரிக்கலாமா அங்கே போயிடுவாங்க. எனக்கு ஒரு பிரதரை தெரியும், நல்ல குணம், அவருக்கு கேன்சர் வந்தது. அப்போது அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த கேன்சர் வளராதபடிக்கு அது அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவர் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், நல்லா இருந்தார். இப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, கேரளாவில் மருந்து கொடுக்காங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும்ட்டு. இப்போ இதை நிறுத்திட்டு கேரளாவுக்கு போயிட்டார். அங்கே போய் ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழித்து அவங்க கொடுத்த ஏதோ தைலங்களையோ எதையோ வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ள முகமே கருத்து, ஆள் மெலிஞ்சு இறந்தே போயிட்டார். கடைசி நேரத்தில் டாக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இது முடியாதுங்க,
ஏன் நீங்கள் மாத்திரை மருந்தை நிறுத்துனீங்க? கைவிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தெளிவு இல்லாதனால அடுத்தவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுனால இந்த இழப்பு வருகிறது. பல நேரங்களில் நம்மளும் அப்படித்தான் அங்கே இங்கே கேட்டு தெளிவில்லாமல் நம்ம இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஒன்று விசாரிக்கணும்னா, கர்த்தர் உன் பாரத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி தேவை. நான் கல்லூரியில் படிக்கும்போது இந்த எக்ஸாம் நேரத்தில் ஒரு கூட்டம் வச்சோம். கூட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, எப்படியாவது கூட படிக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ரட்சிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணோம். அப்போ பிரபலமாக இருந்த ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டோம், மதுரையில் இருந்தவரை. அவர் வந்து சொன்னார், நானும் உங்களை மாதிரி படித்தேன், பாலிடெக்னிக்கில் படித்தேன். பரீட்சைக்கு முதல் நாள் என்ன முழு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன்னாரு. அடுத்த நாள் காலையில் பரீட்சை, முதல் நாள் எங்கே போயிட்டாரா? முழு ஜெபத்துக்கு போயிட்டேன். முழு ஜெபம் போயிட்டு வந்து காலையில் பரீட்சை, என்ன சரின்னு தெரில, ஆண்டவரே படிக்கலையே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கொஸ்டின் பேப்பரை காட்டினாருன்னாரு. நான் போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. டென்ஷன் ஆயிடுச்சு எங்கள் பையங்களுக்கெல்லாம். ஒருத்தர் வந்து சொல்லார், இந்த ஆளை ஏண்டா கூட்டு வந்தேன்னார். ஒருத்தர் வந்து, கேண்டா கூட்டு வந்தீங்க, நான் எதுக்கு அப்படின்னு யோசினார். என்ன கொஸ்டின் அவுட் பண்ணுறவரா இல்லை, அவ்வளோ மோசமான ஆளா ஆண்டவர், எப்படியெல்லாம் இவங்க அடிச்சு விட்றாங்க பாரு அப்படி. இதை நம்பிக்கிட்டு எத்தனை பேர் ஆண்டவரே கொஸ்டினை காட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுறான்னு தெரில. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தவறான காரியங்களை தான் நாடு முழுக்க சொல்கிறாங்க. பல இடங்களிலே இப்படி பொய்யான தகவல்களை பரப்புகிறாங்க. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை. என்ன புத்தி தேவை? இப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார், படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், படித்தா தான் பரீட்சை எழுத முடியும் இல்லையா? இது வேதம் சொல்லுகிற முறை. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அது வாசல் வழியாய் பிரவேசியாதவன் கள்ளனும். அப்ப மார்க் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? படிச்சு பரீட்சை எழுதணும். கொஸ்டின் பேப்பர் காட்டுறாங்க அப்படின்னா அது கள்ளத்தனம், அது கிரிமினல் குற்றம். பேசினார் அந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு வாசலை வச்சிருக்காரு, இப்படி படிக்கணும், நீ பரீட்சை எழுதணும், நீ மார்க் வாங்கணும் அப்படி. இப்படி யாராவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பக்கூடாது. நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த பரீட்சைக்காக தேர்வு அப்படின்னு நிறைய இடங்கள் நடக்குது. இந்த பரீட்சைக்காக தேர்வுக்கு ஜெபம் பண்ணுறதுல நிறைய பேர் இப்படி தான் அடிச்சு விட்றாங்க. அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். இது படிக்கிறதை விட்டு திசை திருப்புறாரு. இன்னொருத்தர் இந்த பேனா வாங்கி எழுதினால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, நிறையா மார்க் வாங்கிடுவேன்னு ஒருத்தன் புழுவுறான். அது 5 ரூபாய் பேனா வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கான். என்னவெல்லாம் துணிகரமான பொய், ஏமாத்து வேலை. அப்படி யாராவது பேனா வாங்கினாலும் நம்மகிட்ட இருக்கீங்களா? பேனா எழுதவே எழுதாது பார்த்துக்கோங்க, கவனம். இதுக்கு தான் வேதம் சொல்லுது, முதல்ல எப்படி இருக்கணுமா? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவனாருங்கிற தெளிந்த புத்தி. கர்த்தர் நம்மளை விசாரிக்கணும்னா, கர்த்தர் நம்ம கவலையெல்லாம் அவர் சுமக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். என்ன சொல்றாங்க, இது உண்மையா, இது நடக்குமா, இது சரியா, பைபிள் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று நம்ம பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். சரியா? தெளிந்த புத்தி நமக்கு தேவை. அடுத்து விழித்திருங்கள்ங்கிறார், கவனமா இருங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, ஏனெனில் நமக்கு எதிராளி யாரு? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மாமியார், சொந்த பந்தம், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் நமக்கு யாரும் இல்லை, எதிராளி கிடையாது. நமக்கு எதிராளி யாரு? ஒரே ஒருத்தர் இருக்கான், பிசாசு. அவன், அந்த எதிராளியானவன், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோன்னு சுத்திக்கிட்டு இருக்கானா. அதனால எப்படி இருங்க, கவனமா இருங்க. கர்த்தர் நம்மளை விசாரிப்பார், கர்த்தர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா எதிராளி ஒருத்தர் இருக்கான், அவனை சிக்கிறாதீங்கிறார். தெளிந்த புத்தியா இருங்க, விழிப்புணர்வோடு கொடுங்க. அதோடு கூட 9 சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு, போன வாரமா அதுக்கு வாரமா தியானிச்சோம்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்போ அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இங்க சொல்றாரு, அப்படி எதிர்த்து நில்லுங்க.
உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட என்ன பாடு? நம்ம தெளிவாக இருக்கிறதுனால, நம்ம விழிப்புணர்வாக இருக்கிறதுனால பிசாசு நம்மளை வீழ்த்த பார்க்குறான். இப்போ அவனை எதிர்த்து நிற்கும். அவனோட சண்டை போடுறதுனாலே, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனால சில பாடுகள் நமக்கு வருது. ஆனால் இந்த பாடு எப்படிப்பட்ட பாடு? அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் 10ல், எப்படிப்பட்ட பாடு இது? கொஞ்ச காலம் பாடு. பாடுங்கிறதே வாழ்க்கை இல்லை. பாடுங்கிறது நிரந்தரம் இல்லை. இந்த கஷ்டமும் கண்ணீர் தான் நம்ம வாழ்க்கைங்கிறது இல்லை. கொஞ்ச காலம் பாடுங்கிற இந்த கொஞ்ச கால பாடு ஏன் அனுபவிக்கணும்னா, அந்த பிசாசால அனுபவிக்கிறோம், அந்த சத்ருவால எதிரியால நம்ம அனுபவிக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினாலே அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போன பிறகு நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சொல்லியிருக்கு. அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். அப்ப தேவன் சீர்படுத்த ஸ்திரப்படுத்த பலப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்காரு. இந்த சீரும் இந்த பலமும் இந்த ஸ்திரமும் நமக்கு வேணும்னா பிசாசை எழுத்து நிற்கணும். பிசாசை எழுத்து நிற்கணும்னா நமக்கு தெளிந்த அறிவு தேவை, விழிப்புணர்வு தேவை. அப்பதான் அவனை எழுத்து நிற்க முடியும். இப்படி நிற்கிறவங்களை தான் கர்த்தர் விசாரிக்கிறார். உங்க கவலையெல்லாம் ஏன் மேல வச்சிருங்கிற. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம கவலைப்படுறோம், நம்மளே கவலைப்படுறோம். என்ன நடக்குது, எதனால அது நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. தலைவலி வருது, அப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன் தலைவலி வந்துச்சு? வெயிலில் போனோமா, மழையில் நனைஞ்சோமா, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோமா, நம்ம யோசிக்கோம்ல. இதே மாதிரி ஒரு காரியம் நடக்குதுன்னா இது ஏன் நடக்குது, எதனால நடந்துச்சு, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து யோசிச்சோம்னா இந்த கட்டுகள் இருந்து நம்ம வெளியே வர முடியும், இந்த தடைகள் இருந்து வெளியே வர முடியும். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் நம்மை விசாரிப்பார். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிடலாம். எப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறார், எப்போ நம்ம கவலை அவர் மேலே வைக்கணும்னா, மனுஷருக்கு முன்னால, குடும்பத்தில் மற்றவங்க முன்னால, மூப்பர்களுக்கு முன்னால, ஒருவருக்கு ஒருவர் நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும், மனத்தாழ்மையுடையவர்களாக இருக்கணும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கணும். அதே நேரத்தில் தெளிந்த புத்தியோடும் விழிப்புணர்வோடும் கூட இருந்து பிசாசானவனை எதிர்த்து நிற்கணும்னா, அப்போ கர்த்தர் நம்மளை விசாரித்து நம்முடைய கவலையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி அவர் நம்மை பலப்படுத்துவார். அப்போ இந்த மேன்மையும் இந்த உயர்வும் வரணும்னா முதல்ல என்னது நமக்கு தேவை? எங்க ஆரம்பிக்கணும்? கீழ்ப்படிதல்ல ஆரம்பிக்கணும், தாழ்மையில ஆரம்பிக்கணும். இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதல் தான் நம்மளை உயர்வுக்கு கொண்டு போகிற ஒரு படிக்கட்டாக தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ தாழ்மை இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம, பெருமையும் பகட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஒருபோதும் உயர்த்தப்பட முடியாது, பலன் அடைய முடியாது. அப்போ கீழ்ப்படிதலையும் இந்த கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிற இந்த காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்களே கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியவும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும், ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் விழிப்புணர்வோடு காணப்படவும், எங்கள் எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து நிற்கவும் எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த சீர்படுத்துகிற தன்மையை, அந்த சிறப்படுத்துகிற தன்மையை, அந்த பலப்படுத்துகிற தன்மையை எங்கள் வாழ்க்கையில நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மையினாலே கீழ்ப்படியினாலே உண்டாகிற அந்த உயர்வை, மேன்மை, பலத்தை அனுபவிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதே விதமாக நடத்தியறலும். எந்த விதத்திலையும் நாங்கள் பெருமைக்குள் இல்லாதபடிக்கு, பகட்டான ஆடம்பரத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்தரலும். தொடர்ந்து நடத்துங்கப்பா. எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஆண்டுடைய பந்தி இருக்கிறது.